ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட கேப்டன்சி ஆரம்பிச்சு பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதில் பிக் பாஸே பாராட்டி புகழ்ற அளவுக்கு தீபக்கோட கேப்டன்சி, அதில் குறிப்பாக நிறைய என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஓப்பன் ஆகிட்டு அதில் யார் முதலிடம், யார் டான்ஸ் ஜோனில் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் லைக்கை பண்ணிடுங்க ஐயா. லைக் பண்ணால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சென்றடியும். ஸோ 20லேருந்து 40ன்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். தயவு செய்து அதை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு தீபக்கோட கேப்டன்சிக்கு அந்த ஒரு ஃப்ளவர் பாட் குடிச்சிருந்தாங்கல்ல, 5 பூவை பறிச்சா கேப்டன்சி போயிடும்ன்றதுக்காக நிறைய இனோவேஷன் மூவ்லாம் எடுக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அதில் குறிப்பாக வந்து என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பேச வைக்கலாம் அப்படின்றது திட்டம் போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரோட பாசிட்டிவாக பேச சொன்னார் இன்னைக்கு. அதில் சௌந்தர்யாவில் ஆரம்பித்து, ராயானில் ஆரம்பித்து, ஜாக்லின், அன்ஷிதா, முத்துக்குமார் வேற மாதிரி பேசினார். முத்துக்குமார்லாம் பயங்கரமாக பேசினார், நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து இவர் ராணுவ இருக்கார்ல, ஜாக்பாட் ஜாக்லின், அப்புறம் முத்து, இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான நேம் வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கேப்டனாக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், மற்ற கேப்டனை விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. ஏன்னா பழைய கேப்டனுக்குனா கூட ஸோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக எதிராக திரும்பிடுவாங்கன்றதால ஸோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸே பாராட்டி புகழ்ந்தார். ஸோ குறிப்பாக அந்த நாமினேஷனுக்கு முன்னாடியே சூப்பராக பண்ணுறீங்க தீபக், வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இனிஷியேஷன் பண்ணுறீங்கன்ற மாதிரி பயங்கரமான பாராட்டுகள் தீபக் கிடைச்சிருக்கு. சரி, அதோட நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைவ்ல என்ன பண்ணாருன்னா, டாஸ்க் ஸோ எங்கேஜ் பண்ண வைக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் போது பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கை விட இந்த டாஸ்க்லாம் கூட ஃபன்னாக தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அது ஏதோ இங்கிலீஷில் சொன்னாங்க, நமக்கு தெரியல. என்னன்னா, நம்மளை நம்பி ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஸோ அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம தலைக்கீழ அப்படியே கீழே அப்படியே சாஞ்சா மாதிரி மயக்கம் போட்டு விழுற மாதிரி பின்னாடி விடணும். அவங்க நம்ம டீமை தாங்கணும். சரி, ஸோ நம்ம விழும்போது அவங்க நம்மளை தாங்கி பிடிச்சி சேவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் டாஸ்க்கு. அதில் குறிப்பாக ஒரு டீம் உருவாயிருக்குதுங்க, கோவா டீம், கோவா கேங் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் உருவாயிருக்கு. என்ன கேங்னா, ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ராயன் மற்றும் பவித்ரா, இவங்க 5 பேர் கோவா கேங்காக உருவாயிருக்காங்க. இன்னொரு பக்கம் 3 ரோசஸ் கேங்குன்னு ஒன்று இருக்கான். அன்ஷிதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரது, ஆனந்தி, இப்போ பவித்ராவும் அதில் கேட்குறாங்க. அவங்க கோவா கேங்கா 3 ரோசஸ் கேங்கான்னு தெரில. ஜாக்லின் இதெல்லாம் வந்து கேங்கு பேரை சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்களா ஆனந்தி, அப்போ நீங்கள் மட்டும் கேங் இல்லையா? முத்து மற்றும் சாச்சனா இது அண்ணன் தங்கச்சி கேங், இந்த மாதிரி பழைய கேங் இருக்குங்க அப்படின்ற மாதிரி. போகிற போக்க பார்த்தா அது கேங் வாரா மாறிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரையும் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா விழுந்தது, ஜாக்லின்லாம் பிடிச்சி தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த கோவா கேங்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை வந்து ராணோ மற்றும் விஷால் பிடிச்சி தூக்கிட்டு போனதுன்ற மாதிரி நிறைய செக்மெண்ட் நடந்தது. அடுத்து 2வது கேம் என்னன்னா, ஸோ தலகாணி வந்து பாஸ் பண்ணிட்டே போனோம். 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. தலகாணி என்ன பண்ணா, நம்ம காலுக்கு அடியில் 2 காலுக்கு நடுவில் போடணும். பின்னாடி இருக்கிற அவர் கேட்ச் பண்ணி அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு அப்படியே திரும்ப ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற டாஸ்க்கு. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இவங்க கொடுத்த டாஸ்க்கும் அது இனிஷியேஷன் எடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது டாஸ்க் என்னன்னா, ஆப்ஸ்டக்கல் கிராசிங். என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ணை கட்டிடுறாங்க 3 டீமாக பிரிச்சுட்டு. அதில் முத்து ஒரு டீமு, விஷால் ஒரு டீமு, ஸோ அந்த கோவா கேங்குன்ற ஒரு டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ணை கட்டிட்டு ஸோ இது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்டேக்கெலாம் நடுவில் சேரு, அந்த வண்டுலாம் இருந்ததுல, அந்த வண்டு சேர்லாம் நடுவில் எடுத்து வச்சுட்டு அதை கிராஸ் ஆகி போய் 2 திங்ஸ் எடுக்கணும். ஒன்று ஃப்ளவர் பாட் எடுக்கணும், இன்னொன்று கேண்டில் எடுக்கணும். ஸோ யார் குறிப்பிட்ட டைமில் எடுக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் தான். அதில் பவித்ரா டீம், ஸோ அந்த கோவா கேங்குன்ற டீம் போயிட்டு அழகாக அந்த இது எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க. முத்துக்குமார் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி போய் எடுத்தாரு. பட் எனிவே அவங்களாவது எடுத்து முடிச்சாங்க. அதுக்கப்புறம் விஷால் கேங்க அதுக்கு பாடாப்பட்டு போயிட்டாங்க, அதை எடுக்கிறதாங்க தவிச்சிட்டாங்க ஐயா அப்படின்றது தான். ஸோ இதுதான் லைவ்ல நடந்திருந்த அப்டேட். 1 மணி நேரமாக இதுதான் போயிட்டு இருந்தது. அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல முதல் இடத்துல யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் 27%. ஸோ ஜாக்லின் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் ஹோல்டு பண்ணி நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யா இருந்தால் அவங்க இருந்திருப்பாங்க, முத்து இருந்தால் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் 8வது வாரம் தொடர்ந்து எப்படி 8வது வாரம் நாமினேஷனை சந்தித்து முதலிடத்தில் மாசாக உட்காந்துட்டு இருக்காங்க ஜாக்லின். 2வது இடத்துல விஷால் 16%. ஸோ கிட்டத்தட்ட டிஃப்ரென்சஸே நிறைய இருக்குது. ஸோ 2வது இடத்துல விஷால். 3வது இடத்துல வந்து அன்ஷிதா. எதிரே பார்க்கலாம் அன்ஷிதா 3வது இடத்துல வருவாங்களா அப்படின்னு பார்த்தேன். பட் அவங்கள விட நிறைய வீக்கான மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்ற கேட்டகரியில் அன்ஷிதா உள்ளே வந்திருக்காங்க. பட் அன்ஷிதாவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி தெரியல. பட் எனிவே அன்ஷிதா ஓகே. 4வது இடத்துல ராயன் அவர்கள். ஸோ அவரும் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த சேஃப் ஜோனில் இருக்கிறது இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு. அடுத்து 5வது இடம் சத்யா, 6வது இடம் ரஞ்சித்,
ஆனால் இவங்க 2 பேருக்குமே என்ன யார் ஓட்டு போகிறான்னு தெரிலங்க, ரஞ்சித்துக்கும் சத்யாக்கும். ஆனால் ஓட்டு வந்தால் முன்னே இருக்குது. அடுத்து ரஞ்சித்துக்கு அப்புறம் சாச்சனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரிக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. மஞ்சுரி நல்லா சாச்சனாக்கு விட ரஞ்சித் சத்யாவை விட ஒரு ஓட்டு வர வேண்டிய கேண்டிடேட்டுங்க. ஸோ மஞ்சுரி வந்து அந்த டாப் 4 டாப் 5 இருக்க வேண்டிய கேட்டகரி. ஐ மீன் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் சொல்கிறேன். சத்யா ரஞ்சித் சாச்சனாக்கு மேலே போகணும், ஆனால் அவங்களுக்கு ஓட்டு விழல. கடைசி 2 இடத்துல சிவகுமார் மற்றும் ஆனந்தி இருக்குது. ஸோ அப்போ இந்த வாரம் ஆனந்திக்கு பாய்ஸ்தை போட்டுருவாங்களோ, கண்டிப்பாக சிவகுமார் அவுட், அதில் எந்த விதமான மாற்று கருத்தில். சிவகுமார் போன வாரமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதால தான் எஸ்கேப் ஆனார். இந்த வாரம் அந்த எஸ்கேப்லாம் நடக்காது. பட் டேஞ்சர் ஜோனில் இப்போதைக்கு என்னென்னா சிவகுமார் மற்றும் ஆனந்தி. இது மாறலாம், ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் 10:30 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் போது, சாரி அஃபிஷியல் ஓட்டிங் கண்டிப்பாக இதில் பல மாற்றங்கள் நடக்கும். ஸோ இப்போவும் சொல்கிறேன் திரும்பவும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை ஓட்டு போட்டு யாரை வெளியே அனுப்பணும், இந்த கேமில் ஒன்றுமே பல்லாத இருக்கவங்கள வெளியே அனுப்பிடுங்க மக்களை. அதுக்கு நீங்கள் பண்ணால் மட்டுமே முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிக் பாஸோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக்கு போட்டுருங்க ஐயா, போட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணாதான் பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.